சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. மக்கள் கலகம் என்றால் அதற்காக கோபாலநாயக்கன் என்ன செய்தான் தாயே? அந்த சிறுவனின் கேள்வி எனக்கு பிரிட்டிஷாரின் நயவஞ்சகத்தனமான செயல்களை நினைவுக்கு கொண்டு வந்தன. குறைந்த எண்ணிக்கையில் சில 100 பேர் கொண்ட படைகளை வைத்துக்கொண்டு இத்தனை பெரிய வீரர்களின் ராஜ்யங்களை கைப்பற்றுவது என்பது அவ்வளவு எளிதானதா என்ன? அதற்காக அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள்? முதலில் மக்களிடமிருந்து ஆள்பவர்களை பிரித்தார்கள். ஆட்சியாளர் குறித்து துர்பிரச்சாரங்களை செய்தார்கள். வெள்ளையர்கள் ஏதோ நியாயவான்கள் என்றும் அவர்களை ஆள்பவர்களே கொடுமையானவர்கள் என்றும் கையாட்களின் மூலம் பிரச்சாரம் செய்து மக்கள் மனதில் பதிய வைத்தார்கள். அதனால்தான் தாங்கள் நேரடியாக விவசாயிகளிடம் வசூல் செய்யாமல் ஆள்பவர்களை அடிமையாக்கி அவர்களை வைத்து குடிமக்களிடம் கொடூரமான முறையில் வரி வசூல் செய்ய வைத்து அவற்றை பறித்து கொண்டார்கள். அதனால் குடிமக்களுக்கு ஏதோ தங்களின் ஆட்சியாளன்தான் கொடூரமாக வரி விதிக்கிறான், செல்வத்தில் திளைக்கிறான் என்ற எண்ணம் ஏற்பட்டது. எல்லா இடங்களிலும் பொருளாசை காட்டி துரோகியரை உருவாக்கி தங்கள் பக்கம் வைத்திருந்தார்கள் ஆங்கிலேயர்கள். ஆனால் கோபாலநாயக்கன் இதை புரிந்து கொண்டிருந்தான். பாளையக்காரர்களை ஒருங்கிணைத்து இயன்ற அளவு அவனும் பிரச்சாரம் செய்தான். அதன் விளைவு பிரிட்டிஷார் வந்து கேட்டால் வரி கொடுக்காதீர்கள், நிதி உதவி செய்யாதீர்கள், அவர்களுக்கு அடிபணியாதீர்கள் என குடிமக்களை பாளையக்காரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். கோபாலநாயக்கனும் சின்ன மருதுவும் இணைந்து தீபகர்ப்ப கூட்டு என்ற பெயரில் ஆங்கிலேயருக்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்கினார்கள். திண்டுக்கல் கோட்டையில் தாக்குதல் நடத்தி ஆங்கிலேயரை விரட்டி அடித்து ஆயுத குடோன்களை அழித்தார்கள். திடீரென ஒரு நாள் விருப்பாட்சியில் இருந்து கிளம்பிய பாளையக்காரர்களின் படை மணப்பாறையில் பிரிட்டிஷ் படையை தாக்கி வெற்றி கொண்டது. தொடர்ந்து மக்களுடன் இணைந்து மற்ற பாளையக்காரர்களும் பிரிட்டிஷாருக்கு எதிராக கலகம் செய்தார்கள். கம்பெனியாருக்கோ நிலைமை கட்டுமீறி போனது. இந்த கலகத்தை அடக்க லெப்டினன்ட் கர்னல் என்னாஸ் தலைமையில் பலம் வாய்ந்த படையை விருப்பாட்சிக்கு அனுப்பி வைத்தது. 1801 மார்ச்சில் இந்த படை விருப்பாட்சிக்கு வந்தது. கோபாலநாயக்கனை சரணடையுமாறு என்எஸ் எச்சரிக்கை செய்தார். அதை கோபாலநாயக்கன் கண்டுகொள்ளவே இல்லை. பிரிட்டிஷ் படைகளுக்கும் பாளையக்காரர்களின் படைகளுக்கும் இடையே கடுமையான போர் தொடங்கியது. விருப்பாட்சி, நங்காஞ்சியாறு, சத்திரப்பட்டி ஆகிய இடங்களில் கடும் சண்டை. அதில் கோபாலநாயக்கனின் மூத்த மகன் முத்துவேல் நாயக்கன் கொல்லப்பட்டான். அந்த சண்டையின் தீவிரத்துக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் கோபாலநாயக்கன் பின்வாங்க முடிவு செய்தான். சுரங்கப் பாதை வழியே கருமலை காட்டுக்கு தப்பிச் சென்றான். கோபாலநாயக்கனின் மனைவி பாப்பம்மாள், ஊனமடைந்த இளைய மகன் பொன்னப்ப நாயக்கன், பேத்திகள் பொன்னம்மாள், வெள்ளையம்மாள் உள்பட குடும்பத்தினர் 22 பேரை கைது செய்து திண்டுக்கல் கோட்டையில் சிறை வைத்தார்கள் பிரிட்டிஷார். அந்த நிலையிலும் அஞ்சாமல்
கோபாலநாயக்கன் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு பாளையக்காரர்களை தயார்படுத்த ஆனைமலையின் அருகில் இருந்த டெல்லி கோட்டையின் தலைவன் யதுல் நாயக்கனுக்கு செய்தி அனுப்பினான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.